கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. வருகிறார் அண்ணன் வருகிறார். எங்க வர்றார் அண்ணன்? குதிரையில ஏறி வர்றார். ஏறி உட்காந்துட்டா குதிரை ஓட்ட தெரியுமா? முதல்ல குதிரை ஓட்ட தெரியாமலா ஏறி உட்காடுறாங்க. ஓட்டுவார் குதிரை ஓட்டுவார். அவர் எல்லா குதிரையும் பார்த்தவர். எந்த குதிரைய? ரேஸ்ல போற குதிரையே பார்த்து. எந்த ரேஸ்ல ஓட்டினாரு? காப்பி அடிக்கிறது இல்லையா? ஒரு பொறாம பாத்தீங்களா? விஜய்க்கு மட்டும் பாட்டு போடுறீங்க, எனக்கு போடலையான்னு அப்பா கிட்ட பையன் அழுகிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதால் இங்க பாரு, திமுகவுக்கு எதிர்ப்பா பேசுறவன் பூரா அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுவான். ஏன்? நல்லா இருக்கும், உண்மையா இருக்கும் எல்லாமே. அதான் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான். ஆனா அது எப்படி நான் கேட்கற கேள்வி சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்றீங்க? என்ன திமுக ஆட்சியில நடக்குதான்னு கேட்டா ஜெயலலிதா போட்டுச்சு. டாஸ்மாக் எங்க நடத்துறீங்க? ஜெயலலிதா கொண்டு வந்து மலை வெட்டினது, மணல் அள்ளினது. நீங்க உங்க ஆட்சி, நான் கேட்கறது ஒண்ணே உங்க ஆட்சியில் நடக்குதா இல்லையா? நடக்குது. இதெல்லாம் சொல்ல முடியுது இல்ல? சாதி வாரி கணக்கு நடத்தினா என்ன? சாதி வாரி கணக்கு ஒன்றிய அரசு 2026 நான் கேட்கறது பீகார்ல நடத்திட்டாங்க, தெலுங்கானால நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் நடத்த முடியுது, உங்களால ஏன் நடத்த முடியல? அவன் பொண்டாட்டி அவனோட போயிட்டான், அதனால ஏன் உங்க பொண்டாட்டி போலங்கிற மாதிரி கேட்கறடா நீ. அதாவது அவங்க நல்லது பண்றாங்க, நீங்க ஏன் நல்லது பண்ணலங்கடா? நீங்க உங்க கம்பேரிசன் எங்க போகுது? பண்ணி என்ன புடுங்கனா? நாங்க கேட்கறோம்ல, தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சி என்ன? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்கிறாரு, ஒரு அன்புமணி அவர்கள் கேட்கிற, கட்சி தலைவர் கேட்கிறாரு, சீமான் கேட்கிறாரு. எடப்பாடி நான் அவர் எடுக்கிறது 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி இருந்துச்சு இல்ல? நீங்க அப்ப அந்த கோரிக்கையே வைக்கலையே. அந்த வேலையை இங்க வச்சு எப்ப நீங்க எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப பயம்னு அர்த்தம். பயம் இல்ல, பணம் இல்லையா? பணம் நீதா, பணம் நாங்க தாரோம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தாங்க எடுப்போம். 40,000. நீங்க இந்த பொங்கலுக்கு ஏதோ பணம் கொடுக்க போறதா பேசுறீங்க. 5,000 கொடுக்க போறீங்களா? அப்படியா? 10,000. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமால? எங்க வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. எப்படி? என்ன இதுல என்ன வெக்கப்படுறதுக்கு? என்ன மக்கள் பணம் மக்களுக்கே போய் சேருது. எப்படி போய் சேருது? இது ஏன் இந்த வருஷம் கொடுக்கலன்னு கேட்கிறேன். ஓட்டுக்குன்னா என்ன? அதான் உங்களை திரும்ப ஓட்டுக்காக எதனாலும் பண்ணுவீங்களா? எல்லாரும் அப்படிதான்ப்பா. எல்லாரும் இல்ல, நீங்க தான் அப்படி பண்றீங்க. சரி பண்ணி வச்சுக்கோ. தமிழ்நாடு மக்கள் சுவீட்சமா வாழல. எங்க ஆட்சியில தான் வாழல. யார் சொன்னா? யார் சொன்னாவா? நீ இருக்கேடா நல்லா கொழு கொழுக்குன்னு இருக்க, கேமராமேன் அதுக்கு மேல கொழு கொழுன்னு இருக்கா. என்னடா உங்க போட்டோ எல்லாம் எடுத்து நாங்க வேலை பார்க்கறோம், நாங்க சம்பாரிச்சு சாப்பிடுறோம். நாங்க அப்படி நான் கேட்ட கேள்வி பாரு சொல்லுங்க. என்ன கேள்விடா? அரசு வேலைகளை காசு கொடுத்து வித்து வயத்தை நெப்பறீங்களாமே. எவன் சொன்னா? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொன்னங்க எனக்கு வாயில வந்துரும். என்ன அண்ணாமலை பேச? அண்ணாமலை என்ன இதுவரை சொன்னதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? ப்ரூவ் பண்ண சொல்றாரு. ப்ரூவ் பண்ணி தான் வர சொன்னாரு. இது அண்ணாமலை இத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் பண்ண வேண்டாம். ஈடியே ப்ரூவ் பண்ணிருச்சு. ஈடி புடுங்கி இருக்கு. நேரு மேல போட்டுச்சா? என்ன போட்டுருக்கு? ஒரு ஆள்கிட்ட 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் வாங்கிருக்காங்க. வாயில வட சொல்லலாம் எல்லா பேரும். ஆனா டாக்குமெண்ட் கொடுத்திருக்கு. எங்க வேணாலும் டாக்குமெண்ட் கொடுக்கட்டும். நீங்க கேஸ் போட மாட்டீங்களே போலீஸ்? பாக்கட்டும்டா, பாத்துக்கலாம். ஒரு கையை என்னத்தை பாக்குறீங்க? ஒரு கையை அண்ணாமலையா நாங்களான்னு பாத்துருவோம். திடீர்னு அண்ணாமலை சீமான் விஜய் எல்லாம் ஒரு அணில சேர்ந்துடணுமா? என்ன பண்ணுவீங்க? வரட்டும், அண்ணாமலை விஜய் சீமானு எல்லாம் வரட்டும். யாரு வந்தாலும் என் தலையில ஒண்ணும் இல்ல, புடுங்க ஓ. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க செட்டு தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் தாவே காலை இணைஞ்சிட்டாரு. நீங்க எப்ப இணைய போறீங்க? தாவேக்காவுக்கா? நானா? என்ன சிரிப்போட ஆரம்பிக்கிறீங்களே தாவேக்கான்னு சொன்னாலே? சிரிப்பா இருக்கும் அந்த கட்சியை பார்த்தா. அந்த தம்பி ஏதோ விஜய் தம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்றாரு, நல்லா பண்ணட்டும், அவ்வளவுதான். சிரிக்கிறீங்களே கட்சி பேரை சொன்ன உடனே? கட்சி பேரை சொன்ன உடனே இப்ப நான் சிரிக்க மாட்டேன்னா? ஏன் சிரிப்பு வருது? அது நம்ம கட்சி பயத்துல வருதோ? நம்ம கட்சிப்பா. நம்ம கட்சினா? ஆமா, இப்ப அவங்க செங்கோடைன்னு இங்க வந்துட்டாரு. கண்டிப்பா அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்ல. சரி, அப்ப எங்களுக்கு லைன் கிளியர் ஆகுது இல்ல? அந்த சந்தோஷம். ஆமா, எப்படி அதிமுக தாவேக கூட்டணி அமையாது. அதிமுக பாஜக தனியா இருக்கு. நம்ம ஜெயிச்சிடலாம். இப்படி ஜெயிச்சாதான் உண்டு. எப்படியோ நான் சொன்னது நடக்குதா இல்லையா? நடக்குதுதான். அதான் நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் சொல்றேன், எனக்கு இன்னும் உளவுத்துறை நீங்க தானோ இல்ல கேக்குறேன். இப்ப இன்னொன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு பிஜேபி இங்க வந்துடலாமா? எங்க? தாவேக்கா கூட. இது நடக்குமா? சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியமா இல்லையாங்கிறது அரசியல் எதிரி ஒருத்தர், கொள்கை எதிரி ஒருத்தர்னு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. தெளிவா சொல்லுவாரு. நாங்க தொகுதி உடன்பாடு தான். என்டிஏ கூட்டணிக்கு வந்தாதானே தப்பு. ஆமா, இது தேர்தல் கூட்டணி, தொகுதி உடன்பாடு. தேர்தல் கூட்டணி,
தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாடு, அவ்வளவுதான். இப்ப செங்கோட்டையன் இங்க போனது உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? திமுகவுக்கு சந்தோஷமா இருக்குயா. சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கு செங்கோட்டையன் பேசுனீங்க? ஏன் பேசுனா என்ன? உங்க அமைச்சர் சேகர் பாபு போய் பேசுறாரு, முதல்வர் ஸ்டாலின் போன்ல பேசுறாரு, எங்க கட்சிக்கு வாங்க எங்க கட்சிக்கு வாங்க. அது கூப்பிட மாட்டோமா? கூப்பிட தானே செய்வோம். நீங்க தான் அப்படியே யாரும் அசைக்க முடியாத கொம்பன்னு சொல்றீங்க. எது கூப்பிடுறீங்க? எதுவா இருந்தா என்ன, சிறு துரும்பு கூட பல்லு குத்த உதவும். அது எதுக்கு இப்படி? அப்ப உங்க கட்சியில காலங்காலமா உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாவமா இல்லையா? எல்லாமே அடுத்த கட்சியில் வரவங்களுக்கே கொடுத்தாங்கன்னா 8 அமைச்சர் அதிமுக வந்தவங்க இருக்காங்க. இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லாமே நல்லா இருக்காங்கல்ல. நான் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதிமுக வர்றவங்க மட்டும்தான் திமுக நல்லா இருக்காங்க. திமுக காலங்காலமா போஸ்ட் ஒட்டி கொடி பிடிச்ச திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கொடி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அவனுடைய தலையெழுத்து. இப்படி தலையெழுத்துன்னு ஓட்ட மாத்தி குத்துனா அதெல்லாம் குத்த மாட்டாங்க. தப்பு இல்லையா? திமுக தொண்டர்கள் பாவம் இல்லையா? பாவமா? கண்டிப்பா பாவம். அப்புறம் ஏன் வந்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க? அந்த திமுக தொண்டருக்கு எப்போது இருக்க ஒன்று கொடுக்க வேண்டியதானே? வரும் காலங்களுக்கு வரும், காத்திருக்கணும். அதெல்லாம் அவசரப்படக்கூடாது. எவ்வளவு நாள் காத்திருக்குது? சாகந்தொட்டிக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், போயிட்டு போகுது. என்ன போயிட்டு போகுது? கண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மொத்தம் எத்தனை அமைச்சர்கள், மொத்தம் எத்தனை எம்எல்ஏ, இதை எத்தனை எம்பி, இதை எத்தனை பேத்துக்கு தான் கொடுக்க முடியும்? கட்சியில தொண்டைன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு முன்னாடி தொண்டைன்னு எடுத்து சொல்லலையா, காலங்காலமா இருந்திருப்பாங்கல்ல. ஆமா, இருக்காங்க. ஆமா, எல்லா கண்ணு ஒரு 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 தகுதிங்கிறது ஒண்ணு. தகுதினா எப்படி நிர்ணயிக்கிறீங்க? பணம் நிறைய வச்சிருக்கணுமா? பணமும் இருக்கணும். ஏன் பணம்? பணம் இருக்கணும். ஏன் பணம்னு கேட்கறேன். பணம் இருந்தா தான் தொண்டன் கூட வருவான். பணம் இல்லைன்னா அப்ப திமுக தொண்டன் கரெக்டா அந்த பணத்துக்கு மட்டும் தான் வருவாப்லையா? கூட கொள்கைக்காக வர மாட்டாங்களா? விஜய்க்கெல்லாம் கூப்பிடாமே வருதே கூட்டம். இல்லை, அவன் நடிகர் ராக்கண்ணு. ஏன் நீங்க இருந்து ஸ்டாலின் நடிகர், உதயநிதி நடிகர், ஏன் வரல? அவங்க எல்லாம் என்ன அந்த மாதிரி உச்சபட்ச நடிகரா? அவரு பெரிய எதுலையுமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல. அவர் பெரிய நடிகர். அவர் நடிச்சா எல்லா பேரும் பார்ப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு வயிறு எரியுது. நான் எங்களுக்கு இதுக்கு வயிறு எரி. அவர் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே உட்காந்து தாவேக்காக. நான் திட்ட மாட்டேனே. நீங்க திட்டல, உங்க கட்சி சேர்ந்தவங்க. அப்ப அவங்க திட்டும் போது அப்புறம் நாங்க திட்டாம இருக்க முடியும்? என்ன திட்டினாங்க உங்களை? நீங்க பண்றத திட்டுறாங்க, அவங்க எதுவுமே பண்ணல, எதுக்கு திட்டுறீங்க அவங்கள? இங்க பாரு, அவங்க எதுவுமே பண்ணாததுனாலதான் நாங்க திட்டுறோம். நீங்க எல்லாம் பண்ணனாலதான் அவங்க திட்டுறாங்க. இதுக்கு முடிவு இல்லை. நீ ஒன்று சொல்லுவா, நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, நாங்கள் ஒரு புதிய மாற்றம் தரணும், தாவேக்கா வருது. புதிய மாற்றம்னா நீங்கள் பண்ணதெல்லாம் தவறுன்னு தானே அர்த்தம் அவங்களுடைய பார்வையில்? லூசு மாக்கா. அனைவருக்கும் வீடு, சரி, அனைவருக்கும் பைக்கு, அனைவரும் கார் வாங்கும் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவோம். ஆமாம், இது எல்லாம் நடக்குமா? அனைவருக்கும் கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவோம் தானே சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தானே. கார் வாங்குற அளவுக்கு உயர்த்துவோம் இருக்காரு. உயர்த்தணும்ல. பைக்கும் வீடும் தருவேன் இருக்காரு. சரி, அந்த பைக்கு வீடு. நீங்க எப்படி டிவி கொடுத்தீங்க 2006ல? டிவி கேட்குற கேள்விக்கு பதில். 2006ல எப்படி டிவி கொடுத்தீங்க? அது 3000 ரூபா தான் டிவி. 3000 ரூபா டிவி அப்போ. சரி, இப்போ கூட லேப்டாப் ஆர்டர் கொடுத்துருக்கோம். சரி, என்ன 5000 இருக்குல்ல, 6000 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ வருது ஒரு. சரி, நீங்க அப்படி கொடுக்குறீங்க, அவர் நான் காசு நிறைய வச்சிருக்கேன், நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன் பைக்கான்னு வர்றாரு. உங்களுக்கு என்ன? பண்ண முடியாதுப்பா. சரி, அது பண்ண முடியாதுன்னே விட்டுருவோமே. நீங்க கொடுக்கும்போது அது இனிச்சு இல்ல, டிவி கொடுத்தீங்க. இப்ப மக்களுக்கு மகளிருக்கு 1000 மாசம் கொடுக்குறீங்க. மாசம் 1000 ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி எவ்வளவு வருது? இதெல்லாம் மக்களுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில். மாசம் 1000 கொடுக்குறீங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 12,000 வருது. 12,000 ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணா 50,000 2 10 60,000 வருதா? 60,000க்கு பைக் கொடுத்துட்டு போறாரு ஒருத்தமா. ஓ, பைக் 60,000க்கு பைக்கா? ஆமா, 60,000க்கு எவன் தர்றான்? செய்யலாமே, செய்ய சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தோத்து போயிடுவோன்னு பயமா? நல்ல நம்ம ஒரு என் நண்பர் தான் பழக்கற்பியா, நல்ல கிளின்னு கிழிச்சிருக்காரு. ஏன் அவர் கட்சியில கூப்பிடலனா? கட்சியில இப்ப அவரு அதெல்லாம் போக மாட்டாரு இனிமே. கமல் கட்சிக்கு போனவர் அந்த கட்சிக்கு போக மாட்டாரா? வயசாயிடுச்சு. வயசாயிட்டா உட்கார வேண்டியதான். எனக்கு சீனியர் தான் அவரு. சீனியரா இருந்தா நல்லது பண்ணா திட்டுவீங்களா? நல்லதா? யார பண்றாரு? பண்ண போறாங்க. ஓ, அப்படி. அதனாலதான் கல்யாணம் நின்று போச்சா? யாருக்கு? திரிசாவுக்கு. திரிசாவுக்கு எதுக்கு போறீங்க இப்ப நீங்க? நீதான்டா சொன்ன போறாங்கன்னு. என்ன போறாங்க? நான் சொல்றது மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா கேட்டா திரிசாவுக்கு ஏன் போறீங்க? அவங்க தான் மகளிர் இதுக்கு சரி, நீங்க தாவேக்கனால ஏன் கொஞ்சம் பயப்படுறீங்க, திட்ட மாட்டீங்களே, என்ன காரணம்? எல்லா கட்சியும் திட்டுறீங்க. தாவேக்காவை திட்டாததுக்கு ஒரே காரணம், நல்லது செய்து புள்ள, அதை போய் நம்ம ஏன் திட்டணும்? திமுகவுக்கு நல்லது செய்யுது இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கல. திடீர்னு ஆப்படிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப பாப்போம். என்ன பாப்போம்? அப்ப பாப்போம். பாப்போம்னா என்னையா? ஆமா, திமுகவுக்கு மாற்றாக தாவேக்கா வருதுன்னு அவர் சொல்றாருல்ல.
தாவேக்கா வந்தாலும் சரிதான். அது எங்களுக்கு 2 விஷயங்கள். அவர் வந்து திராவிடத்தை அதை எடுத்துட்டு வர்றாரு. சரி, அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால ஆதரிக்கிறீங்க. நீங்க ஆதரிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. எங்க பெரியார் படத்தை வச்சிருக்காரு, ஆ, அதுக்காகவே நாங்கள் ஆதரிப்போம். சரி, ஆதரிச்சுட்டு போங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருடைய நினைவு தினம் வந்துச்சுல, யாருடைய நினைவு தினம்? இலங்கையில் தமிழீழத்தின் தலைவராக போற்றக்கூடிய நபருடைய நினைவு தினம். உங்க கட்சியில ஒருத்தராச்சும் அதை நினைவு கூர்ந்தீங்களா? திமுகவில் முக்கியமான தலைவர்கள், உங்க முதல்வரோ உங்க துணை முதல்வரோ அமைச்சர்களோ நினைவு கூர்ந்தீங்களா? எதுக்கு கூறணும்? நான் நீங்க கூறுறீங்களான்னு கேட்கல, நினைவு கூர்ந்தீங்களான்னு மட்டும்தான் கேள்வி. இல்லை, எதுக்கு நினைவு கூறணும்னு கேட்குறேன். அவர் உடைய நினைவு தினத்துக்கு நாங்கள் ஏன் பண்ணணும்? அவர் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போராடி. யார் அவரு? என்ன இப்போ யார்? என்ன மொழி பேசினாரு? என்ன மொழி? மொழி பேசுகிறேன். என்ன மொழி பேச கேள்வி? என்ன மொழி பேசினாரு? லூசு. உலகம் பூரா தான் மொழி பேசுகிறான். எந்த நாட்டில்? ஸ்டாலின் என்ன மொழி பேசினாரு? ஸ்டாலின் என்ன மொழி பேசினாரு? என்ன மொழி பேசினா என்னடா? நான் கேக்குற கேள்வி. இப்ப நீங்க கேட்டீங்கல, இவர் என்ன மொழி வேற, மக்கள் வேற. உங்க தலைவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்கல்ல, கலைஞர் பேர் வச்சார்ல, எதுக்காக வச்சாரு? எந்த ஸ்டாலினுடைய பேரை இங்க வச்சாரு? வச்சாருன்னா அந்த ஸ்டாலின் எந்த ஊரு? அந்த ஸ்டாலின் என்ன மொழி பேசினாரு? எதுக்கு இங்க பேர் வச்சீங்க? உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கியா? என்ன மொழி பேசினாரு? வேற நாட்டுக்காரருங்கிறீங்க. இப்படி கையை போட்டு நடக்கப்பா சொல்லி கொடுத்து காலை ஒடிஞ்ச போது 40 நாளா நானும் வச்சு அவரை கவனிச்சு வச்சு யார சொன்னையோ அவரை தான் தமிழீழத்தின் தலைவர். யா? ஆமா. யார் நீங்க? அப்புறம் அந்த சரியா போட்டோ வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பண்ணி உக்காந்துருக்கேன் நானு. இப்ப எவனோ வந்துகிட்டு அவருக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. என்ன நான் சொந்தம் கொண்டாடுறவங்கள்ட்ட நான் போகல. நான் கேட்கறது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்தார்களா? எத்தனை லட்சம் மக்கள் உயிரிழந்தாங்க. 2 தடவை நாங்க ஆட்சியை இழந்தோம். எதனால? திமுக அவருக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால 2 முறை ஆட்சி இழந்தோம். மக்கள் யாரும் ஓட்டு போடாம இல்லல்ல. நீங்க ஒருத்தட்ட போய் அடிபணிஞ்சு நின்னீங்க தெரியுமா, காங்கிரஸ்னு, அதனால இழந்தீங்க. இவருக்கு ஆதரவு தெரிவிச்சோங்கிறதுக்கு, அதனால அரசியலுக்காக ஆதரவு தெரிவிக்கல. இன்னைக்கு அவர் பெயரை குறிப்பிடல, நீங்க நினைவு கூறல. மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையா? மனமாவது சாட்சியாவது எல்லாம் வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற கூட்டம் ஆயிடுச்சுடா. திமுகவா? எல்லா கட்சியும் திமுக தான் அப்படி இருக்கு. எப்படி மனசே இல்லாம இப்படி பண்றீங்க? லூஸ்தனமா பேசாத. சீமானை தவிர வேற யாரா நினைவு கூர்ந்தா? ஏன் உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய விசிகா திருமாவளவன் நினைவு கூறலையா? கூட்டத்தில் இருக்கக்கூடிய வைகோ நினைவு கூறலையா? வைகோ திருமாவெல்லாம் வந்து அவங்களுடைய எடுப்பு தான் அவங்க, அதனால அவங்க பண்ணுவாங்க. எடுப்புனா ரைட்டியா? கொஞ்சம் கூட அதுக்கு கொஞ்சம் கூட திமுக கொஞ்சம் கூட என்ன வரலையா? அவரை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வரலப்பா. ஏன் வரல? அப்பதான் அப்ப சீமான் சொல்றது சரியா இருக்குல்ல. அப்ப நம்ம தமிழனை நினைவு கூற முடியல, இவங்களுடைய தெலுங்கு சேர்ந்தவங்க யாராச்சும் இருந்தா உடனே நினைவு கூர்ந்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. உங்க தெலுங்குல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் உடனே மாலை மரியாதைகள் பண்ணி பூ அள்ளி போடுறது என்ன, இதெல்லாம் பண்ண முடியுது இல்ல? இவருக்கு ஏன் ஒரு இதை கூட, இந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினா போதும், நீங்க இரங்கல் கூட தெரிவிக்க வேண்டாம், நினைவுபடுத்த வேண்டாம். பாரு, அது எனக்கு தெரியாது. அவங்க அப்ப திமுக ஓட்டுக்காக எதனாலும் பண்ணுமா? இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் இழந்தது அதிகம். அவர்களின் உயிரிழப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி. உயிரிழப்புக்கு நாங்க என்ன பண்ணணும்? உயிரிழப்பு நடந்தது உங்களால தானே. இந்த மாதிரி பேசுறதுனால தான் நாங்க அதை பத்தி. காலுக்கும் தலைக்கும் ஏர்குலர் வச்சு படுத்துருந்தது யாரு? அடப்பா, அப்ப காருக்கும் தலைக்கு ஏர்குலர் வைக்காம ஒன்னியா கொண்டு போய் வைப்பாங்க. அப்புறம் நான் இருந்தா வேற ஏதாச்சும் பண்ணிருப்பேன். நல்லா சொல்றீங்களே, ஏர்குலர் வச்சுக்கிட்டு படுத்தீங்கன்னு கேட்கிறேன். உங்களால தானே உயிர் போச்சாங்க. அன்றைக்கு ஒரு சொடக்கு போட்டு மேல கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு பல உயிரிழப்பு நடந்திருக்காது. இந்திய தலைவிட்டு இருந்தா அப்படி சம்பவமே நடந்திருக்காது. இன்னைக்கு பல உயிர்கள் போயிருக்காது. அன்னைக்கு பாக்குறேன் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க மெழுகுவர்த்தை கையில பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அந்த அழுகையின் காரணம் என்ன? எத்தனை பேரோட உயிர் போச்சு சம்பந்தமே இல்லாம? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கூட மனசு வலிக்கலையா? அதை நம்ம மொழி பேசுறவங்க தானே அவங்க. இங்க பாரு, அவங்கள விட்டுடு. என் மனசு வலிக்குது. நான் உங்க மனசு வலிக்குதுயா? நான் நீங்க சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க அவர் கால் உடஞ்சப்ப கட்டு போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. திமுக அப்ப இதுல ஓட்டு அரசியல் மட்டும்தான் பண்ணுதா? ஓட்டுக்காக என்னனாலும் பண்ணுமா? யாருனாலும் விட்டு கொடுத்துருமா? தமிழகத்தின் தலைவர்னு சொல்றவரையே தூக்கி போட்டார் திமுக. நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா திமுகவுக்கு ஒண்ணுனா, திமுக குடும்பத்துக்கு ஒண்ணுனா, மக்களை எக்கெடுக்கட்டு வேணாலும் போங்கன்னு போயிருமா? தமிழினத்தின் தலைவர்னா அது கலைஞர். அப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. எந்த ரெக்கார்ட்ல இருக்கு தமிழகத்தின் தலைவர்னு? அந்த ஆளுக்கு உலகம் முழுக்க இருக்குது. கனடா இருக்கு, துபாய் இருக்கு, மலேசியா இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இருக்குது. உங்களுக்கு எங்க இருக்கு? இவ்வளவு பேசுறீங்களா? இதுல வச்சு இந்த எபிசோட போட அதான் முடிச்சுட்டீங்களே. அவர் பேர் வந்தாலே தடை செய்யப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டீங்களே. தமிழ்நாடு நினைச்சிருந்தா அவர் தடை செய்யப்பட்ட நபர் கிடையாது, அவர் பேரை எங்களாலும் பயன்படுத்தலாம் இப்படின்னு சொல்லி நீங்க நடத்தலாமே. ஒரு கேஸ் நடத்தி இந்தியா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாமே, அரசு கிட்ட, இந்திய அரசு கிட்ட. இந்திய அரசு சொன்னா கேட்க போகுது யூடியூப். சரி, வேற கேள்வி கேளுப்பா.
நான் ஏன் நினைவு கூறலைன்னு தான் கேட்டேன். அது வந்து அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி யோசிச்சு பாரு. இது யார்கிட்ட கேட்கணும்? திமுககாரர்கள்ட்ட கேட்கணும். திமுகவில் தலைவர்கிட்ட கேட்க. அவர் பேச மாட்டாதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்கிட்ட கேட்டாக்க நான் வந்து ஆனால் நீங்கள் ஆதரவு தரீங்க. நான் 100க்கு 100 அதெல்லாம் வந்து எப்பா நீ 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 நாளைக்கு நீயே நானோ மறைச்சு போனேன், நான் மறைச்சு போனேன்னா நீ நினைவு கூறுவ, நீ மறைச்சு போனால் நான் நினைவு கூறுவேன் நான் உயிரோட இருந்தா. அது மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள உறவு அப்படி. இன்னைக்கு இந்த அல்லு சில்லெல்லாம் இன்னைக்கு கொண்டாடுற அல்லு சில்லெல்லாம் அன்னைக்கு இல்லை. நெடுமாறன் இருக்கார், நெடுமாறன் இருக்கார், நான் இருக்கேன், அவ்வளோதான். அந்த அதுக்கப்புறம் வைகோவுடைய தம்பி ரவிச்சந்திரன், வைகோவுடைய தம்பி இருக்கார், நாங்கள் தான் அன்றைக்கு இது பண்ணோம். மற்றவங்கெல்லாம் அதே மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போகும். திமுகவில் இருந்தாங்கல்ல இவங்க நம்ம அவங்க தான்ப்பா, அந்த பேர் கூட மறந்து போச்சு பாவம். திமுகவில் துணை செயலாளர், மாநில துணை செயலாளராக இருந்தாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு கட்சியை வேண்டான்ட்டு இப்போ இது அது பேர் என்ன சீனிவாசன், அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸு அவங்களோட. நான் மொத்தத்தில் கேட்குறது உங்கள் ஆதரவு எப்போதுமே இருக்குது ஈழத்தமிழர்களுக்கு. சரி, ரைட்டு. இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அவர்கள் ஒரு பாடல் வந்துச்சு, பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா விஜயோட பாடலை? இதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருப்பேன். இல்லை, உங்க விஜய் உயிரென வாரேன்னு சொல்லிட்டு எளியவன் குரலாய் வாரேன்னு சொல்லிட்டு விஜயோட பாடல் வருது. அதுக்கு போட்டியா உங்கள் உதயநிதிக்கு பாட்டு வருகிறார் அண்ணன் வருகிறார். எங்க வர்றார் அண்ணன்? குதிரையில ஏறி வர்றார். குதிரையில அவர் ஏறலாம் முதல்ல. ஏன் ஏறக்கூடாது? குதிரையில சாமி தான் ஏறணும். ஐயனாரு கருப்பரு அவங்க தான் ஏறி இவர் ஏன் ஏறி போறாரு? ஆனைமலை ஏறி வந்தான். யாரு ஆனைமலை? யாரு ஆனைமலை ஏறி வந்தாங்க? யார் ஏறி வந்தா? விஜய் எது மேல ஏறினாரு? எது மேல ஏறினாருன்னா ஆனையில தான் ஏறி. ஆனை மேல ஏறி வருவாங்க. அப்புறம் என்ன? அதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும்ல ஏறி வர்றதுக்கு. ஏறி உட்காந்துட்டா குதிரை ஓட்ட தெரியுமா? முதல்ல குதிரை ஓட்ட தெரியாமல ஏறி உட்காடுறாங்க. ஓட்டுவார் குதிரை ஓட்டுவார். அவர் எல்லா குதிரையும் பார்த்தவர். எந்த குதிரைய? ரேஸ்ல போற குதிரையே பார்த்து. எந்த ரேஸ்ல ஓட்டினாரு? அதெல்லாம் கிண்டி ரேஸ்ல தான் ஓட்டினாரா? சரி, அது என்ன பாட்டு? விஜய் ஒருத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா புதுசா உடனே காப்பி அடிச்சிடுறதா? அப்படி இல்லப்பா. எல்லாரும் நீங்க இந்த பாட்டை பாடுங்களே. வருகிறாருங்கிற உனக்கு இது நொட்டுத. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தான் தர போறாரு பாட்டு வந்துச்சுல்ல, அந்த பாட்டை பார்த்து தான் அது காப்பின்னு நான் சொல்றதா? எது காப்பி? விஜய் வராருங்கிறது. விஜய் வராரா? அதான்டா விஜய் பாடினார்ல. ஆமா, பாட்டு வந்து எங்களுடைய ஸ்டாலினுடைய பாட்டினுடைய நகல்னு நான் சொல்றதா? அப்படிலாம் இல்லையே. பார்த்தா என்ன பார்த்தா? ஆமா, அது 2021 போட்டது, இவர் 2025 போடுறாரு. அப்படி எல்லாம் இல்லப்பா. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அரசியல்ல யார் யாருக்கும் சொந்தம் இல்லை. எல்லா வசனங்களும் எல்லாரும் பேசலாம், எல்லாம் எடுக்கலாம். மேடையில் போற நான் பேசின வார்த்தையை அவர் பேசுறாரு, காப்பி அடிச்சு பேசுறாரு, நீயா சொல்லிக்கிற வேண்டியதுதான். காப்பி அடிக்கிறது இல்லையா? ஒரு பொறாம. பாத்தீங்களா, விஜய்க்கு மட்டும் பாட்டு போடுறீங்க, எனக்கு போடலையான்னு அப்பா கிட்ட பையன் அழுகிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதில் இங்க பாரு, திமுகவுக்கு எதிர்ப்பா பேசுறவன் பூரா அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுவான். ஏன்? நல்லா இருக்கும், உண்மையா இருக்கும் எல்லாமே. அதான் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான். ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா பேரும் திமுக தான் பேசுவாங்க, திமுகவை தான் பேசுவான். ஆமா, எனக்கு கச்சத்தீவை கொடுத்தது நீங்க. ஆமா, என்ன கர்நாடகாவில் தண்ணி வராம போகுது காரணம் நீங்க, காவிரியில எல்லாமே நீங்க, மண் வளத்தை சுரண்டது நீங்க, மலைகளை வெட்டினது நீங்க, ஆத்து மணல கொள்ளையடிச்சது நீங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதனால உங்களை தான் திட்டுவாங்க. டாஸ்மாக் கொண்டு வந்தது நீங்க. டாஸ்மாக் கொண்டு வந்தது நானா? நடத்துறது யாரு? போடா லூசு போல. கொண்டு வந்தது யாரு? டாஸ்மாக்னா ஜெயலலிதா, ஜெயலலிதான்னா டாஸ்மாக், மது ஆத்து மணல் கொள்ளைனா திமுக, திமுகனா ஆத்து மணல் கொள்ளை. அதெல்லாம் இல்ல, உனக்கு தெரியாது இல்ல. உனக்கு வந்து இதுல நம்ம காவேரியிலையும் தண்ணி வரல, காவேரியிலையும் அடுத்து இருக்கக்கூடிய கொள்ளிடத்திலையும் தண்ணி வரல. தண்ணி வருது. எங்க வருது? அந்த காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ரெட்டியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து, வரலாறு எல்லாமே எனக்கு இங்க பாரு, அள்ளி அள்ளி வித்துட்டு அதுல ரெட்டியாருக்கு தான் கொடுத்தாங்களா? அதுல ஆமா, கான்ட்ராக்ட் அந்த ஆளு தான். அவன் அதிமுகலயும் அவன் தான், திமுக ஆட்சிக்கு அவன் தான். பாரபட்சமே இல்லாம கொடுத்துறீங்க. ஆமா, எல்லாம் உங்க ஆளுக்கு தான் எல்லாமே. எல்லாமே அவங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் என்னதான் பண்றாருங்க அப்படின்னு மூச்சை விட்டு உட்கார்ந்துடுறாரு. எப்படி இப்படி சொல்றீங்க அசால்ட்டா? உண்மையை சொல்றேன். நான் எதுக்கு பயப்படணும்? பயப்பட மாட்டீங்க எதுக்குமே. நான் பொய் சொன்னா தானே பயப்படணும்? உண்மையை தானே சொல்றேன். ஆத்து மண்ணில் நீங்க கொள்ளையடிக்கல, ஆத்து மலையை நீங்க வெட்டல. இங்க பாரு,
ஆத்து மணல் மலையெல்லாம் வந்து இது பண்றதுக்கு செந்தில் பாலாஜி டாமின் சொல்றதை கேளுடா. டாமின்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஓபன் பண்ணது ஜெயலலிதா. சரி. அந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல டாமின் தமிழ்நாட்டுல ஓபன் பண்ண. நான் கேக்குறது பால் சொல்லுங்க. எல்லாமே ஜெயலலிதானா? நீங்க என்னதான் பண்ணீங்க? என்ன சொல்ல விடு. ஐயா நான் கேக்குறது ஒண்ணே டாமினுக்கு சேர்மனா ஒரு தேவரை கொண்டுட்டு வந்து இந்த அம்மா போட்டுச்சு. சரி. எங்கெல்லாம் தேவர் இருக்காங்களோ அவங்களுக்கா வந்து கொடுத்தாங்க. மதுரையில என்ன பண்ணாங்க, தேவருக்கு தான் கொடுத்தாங்க. அதான் அந்த சகாயம். இப்ப உங்களுக்கு தேவரை பிடிக்கல இல்ல, முக்குளத்தோர பிடிக்கல, சகாயம் பிடிச்சாரு பாரு. ஆமா. அது அவரு வந்து பிஆர், அவரு பிஎம்ஆர் வந்து அவரு இதுதான் சரியா. அவரு இதைத்தான் பிடிச்சி நிப்பாட்டி கடைசியில அவரு போங்கடான்னு சொல்லி இதுக்கே போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? குஜராத்துக்கு போயிட்டாரு. சரி. அவர்கிட்ட இங்கே மேலூர்ல பாத்தீங்கன்னா 2 யூனிட் அதாவது கட் பண்ணி. ஆனா அது எப்படி நான் கேட்கற கேள்வி சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்றீங்க? திமுக ஆட்சியில நடக்குதான்னு கேட்டா ஜெயலலிதா போட்டுச்சு. டாஸ்மாக் எங்க நடத்துறீங்க? ஜெயலலிதா கொண்டு வந்து மலை வெட்டினது, மணல் அள்ளினது. நீங்க உங்க ஆட்சி, நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, உங்க ஆட்சியில நடக்குதா இல்லையா? நடக்குது. ஏன் அதை நிப்பாட்டுங்களேன்றேன். தவறு நடந்துருச்சு ஒரு ஆட்சியில, நீங்க நிப்பாட்டுங்களே. வீடு கட்டுறதுக்கு மணல் வேணும்ல, அரசு அலுவலகங்கள் கட்டுறதுக்கு மணல் வேணும்ல, அதுக்கு தான். வருங்கால சந்ததிக்கு மழைன்னு எப்படி போட்டோல காட்டுவோமா, எழுதி டிவில காட்டுவோமா? மேற்கு தொடர்ச்சி மலையில எங்கேயும் வெட்டல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அதெல்லாம் வெட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது நாகர்கோயில்ல சீமான் சொல்றாரு வெட்டுறதா. அது அவர் கடைக்காரு. சீமானுக்கு என்ன வேலை? அவர் உண்மையை சொல்றாருல. மேற்கு தொடர்ச்சி மலையில வெட்டலப்பா. சின்ன சின்ன கரடுகள். நீங்க சின்ன சின்னதா வெட்டி தாயே கடைசியா பெருசுல கை வைப்பீங்க. அன்னைக்கு பாப்பா, அதுக்குள்ள நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் இருந்து பாப்போம். அதுக்கெல்லாம் வெட்டிடுவீங்க எப்படி 2 வருஷத்துல? சரி, நான் என் கேள்விக்கே வரேன். விஜய் உடனே பாட்டு போட்டோன்னே அவர் வரும் பாத்தீங்களா, வருகிறார் அண்ணன் வருகிறார். நீங்க இந்த பாட்டை பாட முடியுமா? நான் அவர் அண்ணன் சொல்ல உங்களுக்கு வயசு என்ன? நான் பாடணும்னு என்ன இருக்கு? நான் எதுக்கு பாடணும்? ஏதோ சின்ன பசங்க காமெடியாக ஏதோ ஒன்று போட்டு உலா வந்துச்சுன்னா அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு டிபேட். இல்லை, அதில் ஒரு வரி வருது, இணைப்பகைவர், அதாவது இனப்பகைவர்கள் நடுங்கிடவே வாராராம். உங்களுக்கு என்ன இந்த இனத்தில் பகைவர் இருக்காங்க? நீங்கள் தான் இந்த இனத்துக்கு பகைவராக இருக்கீங்க. தமிழ் இனத்தின் பகைவர் திமுக, நீங்கள் தான், உங்கள் குடும்பம் தான் திமுக குடும்பம். இதில் வரிகள் வேற, இனப்பகைவர் நடுங்கவே வாரார். யார் உங்களுக்கு பகைவர்னு சொல்லுங்களேன். உங்கள் இனத்தில் யார் பகைவர்? தமிழ் இனத்தில் எடப்பாடி. என்ன பண்ணார் அவர் உங்களை? சொல்லுங்க. 12 பேர்த்த சுட்டு கொன்னாரு. சரி. நாட்டில் கொள்ளையடிச்சாரு. ஞானசேகரன் அவர்கள் அண்ணாணி சுட்டிகள் புகுந்து அட்டகாசம் செய்தார். நான் சொல்லுவோம் அப்படியே வரிசையா கொண்டு ஜெயிலில் போட்டாச்சு. இப்போ சுட்டவங்களை என்ன பண்ணாங்க? சுட்டவனை எங்க போட்டாச்சு? சுட்டவனுக்கு திமுக ப்ரமோஷன் கொடுத்துச்சு. ப்ரமோஷனா? நீங்க தான் கொடுத்தீங்க. ஆமா, பதவி உயர்வு கொடுத்தீங்க. அவருக்கு அந்த கேடர்ல இருக்கும்போது கொடுத்தானே ஆகணும். கள்ளச்சாராயத்து 45 பேர் உயிரிழந்தாங்க திமுக ஆட்சியில. அடுத்து ஏர் ஷோ நடத்துறேன்னு 7 பேர் உயிரிழந்தாங்க. அடுத்து இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு உள்ள போறீங்களா ஜெயிலுக்குள்ள? தமிழினத்தின் பகைவர்கள் நீங்கள் எடுத்துக்கோமா? இல்ல, எதுக்கு எதை பேசுற? எதுக்கு எதை பேசணும் சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. கேட்ட உடனே எடப்பாடின்றீங்க. முதல்ல அடுத்து சீமான சொல்லுவீங்க. சீமான சொல்லுவீங்க. அடுத்து சீமான போய் சொல்றதுக்கு அவர் என்ன இந்த நாட்டு? சரி, அடுத்து விஜய சொல்லுவீங்க. விஜயும் நான் சொல்ல. வேற யாரதான் சொல்லுவீங்க? இனத்தின் பகைவர் எடப்பாடி எங்க எதிர்கட்சி தலைவர், அவரை சொல்றேன், அவ்வளவுதான். அதுதான் கேட்டேன். ஏன்னா ஒரு தமிழினத்துல ஒரு விவசாய குடும்பத்துல ஒருத்தர் சிஎம் ஆகுறாரு. ஏன் உங்களுக்கு பொறுக்கலை? அவர் பொறுக்கலைங்கிறது இல்லப்பா, அவர் எதிர்கட்சி தலைவர்ப்பா. நாங்க விமர்சனம் பண்ணுவோம், அவர் ஆளுங்கட்சி தலைவராக. அவர் இந்த இனத்தின் பகைவர்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்கிறேன். அவர் இந்த இனத்துக்கு என்ன பண்ணாரு, ஏன் பகைவர்னு சொல்றீங்க? என்ன பண்ணல? சரி, அது இருக்கட்டும். ஒரு பக்கம் அன்புமணி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா ஜனவரி மாசத்துல எல்லா அரசு அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டம் பண்ண போறாராம். என்ன பண்ண போறீங்க? சிறை நிரப்பும் போராட்டம்னா என்ன? அவர் வந்து போராட்டம் பண்ணால் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு. ஆமாம், நாங்கள் ஜெயிலில் போட மாட்டோம், கல்யாண மண்டபத்தில் போட்டு. கல்யாண மண்டபத்தில் போட்டுட்டு சாயந்தரம் ஆன உடனே போன் பற்றி விட்டு பிரியாணி போடுவீங்க தானே? பிரியாணி எல்லாம் போட மாட்டோம், தயிர் சாதம் தான் கொடுப்போம் அவங்களுக்கு. என்ன அப்படி பண்ணுறீங்க? ஆமாம், தயிர் சாதம் தான். இதெல்லாம் சொல்ல முடியுது இல்லை? சாதி வாரி கணக்கு நடத்தினா என்ன? சாதி வாரி கணக்கு ஒன்றிய அரசு 2026. நான் கேட்கறது பீகாரில் நடத்திட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் நடத்த முடியுது, உங்களால ஏன் நடத்த முடியல? அவன் பொண்டாட்டியே அவனோட போயிட்டேன், அதனால ஏன் உங்க பொண்டாட்டி போலங்கிற மாதிரி கேட்கறடா நீ. அறிவிக்கட்ட. அதாவது அவங்க நல்லது பண்றாங்க, நீங்க ஏன் நல்லது பண்ணலங்கடா? நீங்க உங்க கம்பேரிசன் எங்க போகுது? பண்ணி என்ன புடுங்கனா? கர்நாடகால பண்ணி என்ன புடுங்கிட்டான்? பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. யார் யாருக்கு உள்ள ஒதுக்கிட்டு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியும்ல. அன்புமணி கேட்கறதுல என்ன தப்புன்னு மட்டும் சொல்லுங்க. அன்புமணி உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சு வேற திமுகவுக்கு. நம்ம இவ்வளவு நாள் பண்ண பிராடத்தை நான் தெரிஞ்சு வேணும்னு பயம். அதுக்கு அப்படி ஓப்பனா சொல்லிட்டு போங்க, இன்டர்வியூ நகர்த்திட்டு போயிடுவான். ஓப்பனா சொல்லுங்க, பயம் எங்களுக்கு அப்படின்னா. ஒன்றிய அரசு எடுக்கும், உங்களுக்கு பயம். நாங்க எடுக்க மாட்டோம். பயம்னு சொல்லுங்க, அடுத்த கேள்வி போயிருவேன். எதுக்கு பயம்? அப்ப எடுக்க வேண்டியதானே? நாங்க எதுக்கு எடுக்கணும்?
நாங்க கேட்கிறோம்ல, தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சி ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்கிறாரு, ஒரு அன்புமணி அவர்கள் கேட்கிற கட்சி தலைவர் கேட்கிறாரு, சீமான் கேட்கிறாரு. எடப்பாடி அவர் எடுக்கிறது 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி இருந்துச்சு இல்ல, நீங்க அப்ப அந்த கோரிக்கையே வைக்கலையே. அந்த வேலையை இங்க வச்சு எப்ப நீங்க எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப பயம்னு அர்த்தம். பயம் இல்ல, ஒண்ணு எனக்கு எடுக்க முடியாது காரணம், ஒண்ணு பயமா இருக்கணும், இது ஒண்ணுதான் இருக்கணும். வேற என்ன காரணம்? எப்பா பணம் இல்லையா? பணம் நீதா, பணம் நாங்க தாரோம், எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தாங்க எடுப்போம். 40,000 நீங்க இந்த இப்ப பொங்கலுக்கு எதை பணம் கொடுக்க போறதா பேசிருக்கீங்க? 5,000 கொடுக்க போறீங்களா? அப்படியா? 10,000 பீகார்ல கொடுத்தாரு. அதான் சொல்றேன், நீங்க சொல்ற காப்பி பேஸ்ட் தான். நீங்க பாட்டையும் காப்பி அடிக்கிறது, பீகார்ல நிதிஷ் என்ன பண்ற அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது, எல்லாமே காப்பி பண்ணா உங்களுக்கு சொந்தமா அறிவே வராதா? 5,000 கொடுக்க போறோம்னு எந்த நாய் சொல்லுச்சு? உங்க திமுக தான் சொன்னுச்சு. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அட சொன்னீங்க கொடுக்க போறீங்க, நீங்க கண்டிப்பா கொடுப்பாரு பாருங்க அமைச்சர். 2,000மா? 5 கிடையாதா? சரியா, இந்த பொங்கலுக்கு 2025 பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல காசு? 2025 பொங்கல் வந்துச்சு ஜனவரி மாசம், ஏன் கொடுக்கல? எலெக்ஷன் அப்ப கொடுத்துக்கோன்னு தான், ஓட்டு வாங்குறதுக்காக. ஆமா. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமால, எங்க வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க? எப்படி? என்ன இதுல என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? மக்கள் பணம் மக்களுக்கே போய் சேருது. எப்படி போய் சேருது? இதை ஏன் இந்த வருஷம் கொடுக்கலன்னு கேட்கிறேன். ஓட்டுக்குன்னா என்ன? அதான் உங்களோட திரும்ப ஓட்டுக்காக எதனாலும் பண்ணுவீங்களா? எல்லாரும் அப்படிதான்ப்பா. எல்லாரும் இல்ல, நீங்க தான் அப்படி பண்றீங்க. சரி பண்ணி வச்சுக்கோ. ஏன் அப்படி பண்றீங்க? அப்படிப்பட்டவங்களால ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியல? 2,000 கொடுக்குறத எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுக்க வேண்டியதானே? அது பிரயோஜனம் இல்லைங்கிறது. பிரயோஜனம் இருக்குன்றேன் நான். அது நீ சொன்ன தமிழ்நாட்டுல தெரியும்ல எந்த கம்யூனிட்டி எவ்வளவு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கணும், எவ்வளவு சீட்டு ஒதுக்கணும், இதெல்லாம் தெரியும்ல. நம்ம ஒதுக்க முடியாது. நான் கேட்கறது நம்ம தெரிஞ்சு அலாட் பண்றது வேலை நம்ம வேலை இல்ல. இப்படி சொல்லி தான் இப்ப 2011 இருக்க மக்கள் தொகை கொண்ட கணக்கு காமிச்சு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கேட்டேன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டான். இங்க பாரு, அந்த அவன் திருப்பி அனுப்புறான்னா அவன் கரண்ட் மக்கள் தொகையை கேட்கறான். ஆமா கேட்கறான். அப்ப நீங்க எடுக்கலாம்ல, இந்த மக்கள் தொகையோட சேர்த்து இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டு போயிட வேண்டியதானேன்றேன். அவன் லூசு போயிடா. யார் லூசு? மதுரையில எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. ஆமா, அந்த எம்பி எலெக்ஷன் அப்ப எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க? கூட தான் போட்டாங்க. 20 lakhs அபோன்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன அது? அப்ப அத கணக்கு நான் கேட்கறது, உங்ககிட்ட நம்ம கிட்ட பதில் இருக்கியா? ஆன்சர் ஷீட்ல பதில் எழுதினாதான் மார்க் போடுவாங்க. நீங்க வாயில மட்டும் சொல்லிட்டு இங்க கணக்கு எழுதுறல 10ன்ற இடத்துல 5ன்னு எழுதினா அவன் வந்து குட்டு போட்டு திரும்ப அனுப்பி தான் செய்வான். சரி, தப்பா ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஒழுங்கா பாத்துக்குவோம். என்ன பாத்துக்குருவான்? பாத்துக்குவோம். திமுக எதையுமே உருப்படியா செய்யாதா? அப்ப கண்டிப்பா மாற்று வந்து விஜய் தான் கரெக்டா இருக்கும் போல. சரி, நீங்க இந்த அரசு வேலையை ஃபுல்லா வித்து தான் நீங்க வயிறை நிரப்புறீங்களாம்ல திமுகவுல எல்லாரும். அண்ணாமலை சொல்றாரு. அப்படியா? ஆமா. எந்த அண்ணாமலை? பாஜக முன்னாள் மாநில தலைவர். ஓ, அந்த கவுண்டரியா உங்களுக்கு சூடு வச்சார்ல திமுகவுக்கு? அந்த கவுண்டரியா? அவர் கவுண்டர்னா நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் நாய்க்கிரு. கருணாநிதி நாய்க்கிரு. ஸ்டாலின் நாய்க்கிரு. கனிமொழி நாய்க்கிரு. நாடாரு. அது என்ன அங்க மட்டும் நாயக்கரு நாடாரு? ஆமா. ஏன் தடுமாறுறீங்க? கலப்படமா? அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு பியூர் நான் தான் மேலக்கார நாயுடுஸ். இப்படி கும்பிடுறாரு. அவங்க ஜாதிங்கிறது வேறடா, மதங்கிறது வேறடா. அது நீங்க எதுல இருக்கீங்களோ அது மட்டும் சிறந்தது. அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மதத்துக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அது அவங்க இந்து மதம் எக்கட கெட்டு போனா என்னன்னு சொல்லிடுவீங்க. அது அவங்க தனிப்பட்ட இஷ்டம் செல்லும். சரி, ஏன் இந்துனா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன்? யார் சொன்னா? இந்து மதம், இந்துவை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுல இருக்கக்கூடிய ஓட்டதாட்டைகளை அடைக்கணுங்கிறோம் நாங்க. ஓட்டதாட்டைகள் என்ன இருக்கு? அப்பா கல்வி என்னைக்கு இந்து மதம் சொன்னானோ அன்னையில இருந்து ஒண்ணு தெரியுமா? ராமருக்கு செலவு வச்சு திறக்கிறாரு பிரதமர். சரி, எத்தனை லட்சம் கோடி தேவையா? இங்க கருணாநிதி அவர்களுக்கு மெரினா பீச்ல இத்தனை லட்சம் கோடியில தேவையா சமாதி? ஏண்டா எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி நாங்க என்ன ஒரு பேனாவுக்கு செலவு வைக்க எத்தனை கோடி ஒதுக்குனீங்க? பேனா இப்ப ஒதுக்குனீங்களா இல்லையா? யார் சொன்னாவா? கலைஞர் கருணாநிதி நூலகம். ஏன் நூலகத்தை வெறும் கட்டணமா கட்டினா படிக்க மாட்டானா உட்காந்து? அப்படியே பல லட்சம் கூட கட்டினாதான் உட்காந்து படிப்பாங்களா? எதனால என்னவா? ஏன் காசை விரயம் பண்றீங்கன்னு கேக்குறேன். உங்க தலைவர் பேரை போடுறதுக்கு மட்டும் இப்படி எங்க அண்ணா கக்கன் பேர்லாம் போடுறதுக்கு கொண்டு போய் எதுல போடுறீங்க? பஸ் ஸ்டாண்ட்லயும் கக்கூஸ்லயும் பேர் போடுறீங்க. உங்களை நான் என்ன சொல்றது? நான் திமுகவை அறிவு கட்டவனே, அவன் கான்ட்ராக்டுக்காரன். கான்ட்ராக்ட் கொடுத்தது நீங்க தானே? கொடுத்தா தப்பா எழுதி யாரு? இப்போ நாளைக்கு வர தீவிரவாதிட்ட இந்தாப்பா கான்ட்ராக்ட் பண்ணுப்பா, இந்தாப்பா போலீஸ் துறை எடுத்துக்கப்பா, தீவிரவாதிட்ட ஒண்ணு கொடுப்பீங்க எதையும் விசாரிக்காம? விசாரிச்சுதான் கொடுக்கணும் எதா இருந்தாலும். உங்களாலதான் அங்கங்க பாம்பு அடிக்கிறது இந்தியாவுக்குள்ள. பாம்பு வைக்கிறதே நீங்க தானடா. திமுகவா வைக்குது? உங்களை மாதிரி அகராதி பாம்பு வைக்கிறவங்க ஆதரிக்கிற திமுக தானே. எத்தனை பயங்கரவாதிகளை எதிர்த்து திமுக இது வரைக்கும் கண்டன குரல் கொடுத்திருக்கு. நாங்க இப்ப சிறையில இருக்கணும் விடுதலை பண்ணணும்னு சொல்லி கதையா கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. போய் பயங்கரவாதிகளை சிறையில இருந்து வெளியே வரணும்னு சொல்றீங்க.
நாங்க எங்கடா வரணுங்கிறோம், அவங்கள இப்ப நாங்க விடல இல்ல. யாரு விடல? அண்ணா பிறந்த நாளைக்கு வெளியே விட்டீங்களா இல்லையா 2009ல? அது அப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஈடுபட்டவங்கள அண்ணா பிறந்த நாள் அப்போ 2009 யாரு உங்க ஆட்சி வெளியே அனுப்புனீங்களா இல்லையா? அது எது கேட்டகரியில என்ன கேட்டகரி வந்துருவாங்க. பயங்கரவாதி அனுப்பலாமா? பயங்கரவாதி அந்த இதுல இல்லப்பா அவங்க. எது இல்ல? இங்க பாரு, பயங்கரவாதிங்கிறது ஒன்றிய அரசு கண்ட்ரோலுக்கு போயிடும். சரி, மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கவங்க அப்படி போறவனு தான் சிறை தண்டனை கொடுத்து போட்டிருந்தாங்க. நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க. எதுக்காக வெளியே விட்டீங்க? சும்மா பிட் பாயிண்ட் அடிச்சவன், ஏதாச்சும் கொள்ளை அடிச்சவன் அவனை விட்டுருந்தீங்கன்னா கூட சரி திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம். உயிர் எடுக்க துணை இழந்திருக்கேன் வெளியே விட்டுருக்கீங்களே, அப்படியா? அப்ப உங்களுக்கு இந்துக்கள்லாம் பிடிக்காது தானே? இந்துக்கள்னா யாருப்பா? நம்ம தானேப்பா. அதாவது இந்துக்களே இருந்துகிட்டு இந்துக்களை எதிர்ப்பவர்கள் தான் எதிராளிகள். அப்படியெல்லாம் இல்லைப்பா. நாங்கள் இந்து எதுக்குறோன்னா எங்கள் வீட்டில் ஸ்டாலின் வீட்டுக்காரம்மா எதுக்கு கோயிலாக போய் அதான் நீங்கள் மட்டும் கோயிலுக்கெல்லாம் சாமி கும்பிடலாம். நாங்கள் கும்பிடுறோம்டா. அது தரகர் பாப்பா வேணாங்கிறதாண்டா எங்கள் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. பாப்பாவை மட்டும் உயர்ந்த ஜாதி, மற்றவெல்லாம் தாழ்ந்த ஜாதி. அப்புறம் அதே பாப்பான் எதற்காக தேர்க வியூக வகுப்பாளராக பக்கத்தில் வச்சுக்கிறீங்க? எப்போ? போன தடவை. இப்ப இல்ல எதுக்கு போன தடவைனா 2021 வச்சுக்கிட்டீங்கல்ல, வச்சோம். ஏன் வச்சீங்க? அது கூலி. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிறீங்க, காசு கொடுக்குறோம், சம்பளம். அதை தயா சொல்றேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிறீங்க, எங்களை வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களை வச்சுக்க வேணாம்னு சொல்ல. ஆமா, நீங்க சொல்லி பாப்பான்லாம் எதுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. சம்பளத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல இருந்துச்சியா எல்லாமே, இப்ப அவங்க எதுவும் பண்ணல. அவங்க வரல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நோன்றீங்க? இன்னும் அவங்க தாண்டா இருக்கானுங்க. சரி, சாதி வெறியில அறுவாடுத்து வெட்டுறது யாரு? இடை சாதிகளா இல்ல நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் அறுவாடுத்து வெட்டுறாங்களா? யாரு? அவன் அறிவால வெட்டுவான். அறிவாளையாச்சும் வெட்டுறாங்கல்ல, இங்க அறுவாள் எடுத்து வெட்ட சொல்றது யாரு? நீங்க தானே. நானா வெட்ட சொல்றேன்? உங்க திராவிடம் தானே. நீங்க தான் வெட்டுறீங்க. திராவிடம். அப்படியா? ஆமா. சரி, அப்படியே வச்சுக்கோ. சரி, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன கேள்விடா? அரசு வேலைகளை காசு கொடுத்து வித்து வயத்தை நெப்பறீங்களாமே. எவன் சொன்னா? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொன்ன எனக்கு வாயில வந்துரும். என்ன அண்ணாமலை பேச? அண்ணாமலை என்ன இதுவரை சொன்னதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? ப்ரூவ் பண்ண சொல்றாரு. ப்ரூவ் பண்ணி தான் வர சொன்னாரு. இது அண்ணாமலை இத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் பண்ண வேண்டாம். ஈடியே ப்ரூவ் பண்ணிருச்சு. ஈடி புடுங்கி இருக்கு. ஈடி நேரு மேல போட்டுச்சா? என்ன போட்டுருக்கு? ஒரு ஆள்கிட்ட 25 லட்சம் இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்கிருக்காங்க. வாயில வட சொல்லலாம். எல்லா பேரும் டாக்குமெண்ட் கொடுத்திருக்கு. எங்க வேணாலும் டாக்குமெண்ட் கொடுக்கட்டும். நீங்க கேஸ் போட மாட்டீங்களே? போலீஸ் கேஸ் போடுங்க, போட மாட்டாரு. நாங்க என்னத்துக்கு தப்பு பண்ணாத போது நாங்க எதுக்குடா? அடேங்க அப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் எஃப்ஐஆர் போட வேண்டியதானே. தப்பு இருக்கா இல்லன்னு ஈடி விசாரிக்கிட்டா. இன்னமே அப்பாயின்மெண்டே போடல, அதுக்குள்ள போட்டுட்டோம்னா அப்பாயின்மெண்ட் போறதுக்கு முன்னாடி தான் காசு வாங்கிட்டீங்க. ஆமா, காசு இப்ப நேத்து சொல்லியிருக்காரு கூட்டுறவுத்துறையில பெரிய கருப்பன் இருக்காரு பாத்தீங்களா? யார் பெரிய கருப்பன்? தெரியும், அவர் என்ன கூட அவரை பத்தி வைரலா நியூஸ் போயிட்டு இருக்கு இப்ப. ஆமா, விடுதலை ஆயிடுச்சு நேத்து. என்ன விடுதலை ஆச்சு? அவருக்கு முதல்ல ஒரு கேஸ் போட்டுருந்தாங்க. அதற்கு நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த டான்ஸ் ஆடுனதை போட்டிருப்பாங்கடா. நாட்டுப்புற டான்ஸுக்கு ஏன்டா அது? ஐயா, அது நாட்டுப்புற டான்ஸ் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்ன? நாட்டுப்புற டான்ஸ் என்னன்னு தெரியுமா? முதல்ல நாட்டுப்புற கலைஞர் தானே அவங்க. நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற வகையில ஆடுவாங்க. இது நாட்டுப்புறத்துல வராது. இங்க பாரு, பரதநாட்டியம். இது பரதநாட்டியமா அன்னைக்கு ஆனது? இல்ல, பரதநாட்டியம் அது ஐயா, இது கரகாட்டம் ஆடுறவங்க. இது அதான் கரகாட்ட குரூப். இதுதான் இந்த கரகாட்ட குரூப். யாரு பார்க்கிறது? ஒரு அமைச்சர், இவ்வளவு மீடியா இருக்குது, ஒரு துறைக்கு பார்க்க கூடாதா? நீங்க தனியா உட்கார்ந்து பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது பார்க்க சங்கடம். என்னையா அந்த அமைச்சர் இப்படி இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்களா? சொன்னா அது எங்களுக்கு தானே வீக்கு. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்களுக்கு மட்டும் வீக்ல. தமிழ்நாட்டின் அமைச்சர் திமுக இருந்தா கவலை இல்ல. தமிழ்நாட்டின் அமைச்சர் உட்கார்ந்து பாக்குறாரு. ஆமியா, இதே ஒரு இந்த கிளப்ல ஆடுவாங்களே, என்ன டான்ஸ் அது? இந்த கிளப்ல எல்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த டான்ஸ உட்கார்ந்து முக்கியமான அமைச்சர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. இங்க பாரு, குடிச்சிட்டு உட்கார்ந்து இந்த பாக்குறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்லிட்டு போறவன் சொல்றவன் எதை தாண்டா சொல்ல மாட்டான், எல்லாம் தான் சொல்லுவான். எங்களுக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா நாண்டுக்க. நான் ஏன் நாண்டுக்கிறேன்? அப்புறம் பண்ண நீங்க நல்லா உட்கார்ந்துருப்பீங்க, நாங்க ஏன் நாண்டுக்கிறேன்? அப்புறம் என்னத்துக்கு பேசுற? இல்ல, அவர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நேர்காணலுக்கு போறவங்க எல்லாம் சொல்றாங்களா அண்ணாமலைகிட்ட, அண்ணா இந்த மாதிரி என்கிட்ட லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நேர்காணலுக்கு போறவங்க சொல்றாங்களா அண்ணாமலை கிட்ட. நடக்குதா இல்லையா? தம்பி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சரி, ஏற்கனவே எங்க கலைஞர் ஐயா சொல்லியிருக்காரு. என்னன்னு? தேன் எடுத்தவன் கைய சோப்பு போட்டு கழுவ மாட்டான். தேன் எடுத்தவனா? ஆமா, தேன் எடுத்தவன். ஆமா, தேன் எடுத்தவன் சோப்பு போட்டு கைய கழுவ மாட்டான், நக்குவான். அது மாதிரி தான் அப்படின்ட்டாரு. அதுலயே முடிஞ்சு போச்சு. அப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. அவ்வளவுதான். திமுக கடைசி வரைக்கும் சொரண்டிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி அதெல்லாம் விடு. வேற என்ன? படிக்கிறவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? என்ன படிக்கிறவன்? வீட்டுல உட்காந்து வேலை கிடைச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. மாங்க படி, நல்லா படி. நீங்க வேலையை காசு கொடுத்துட்டீங்கன்னா படியா படி.
அதான் நீங்க வேலையை காசு கொடுத்துட்டீங்கன்னா அவன் எப்படி படிச்சு காசு நாங்க எதுக்குடா காசு வாங்குறோம் இந்தா சொல்றாங்களே எல்லாரும். தம்பி யார் வேணாலும் சொல்லலாம், நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணட்டும், அன்னைக்கு பாப்போம். நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணா நீங்க கேஸ் போடணுமியா, முதல்ல எஃப்ஐஆர் போடணுமியா? எஃப்ஐஆரே போட மாட்டீங்களே. நாங்க எதுக்கு போடுறோம்? ஏன்டா எங்க அரசுல எங்க பழி போட்டீங்களா? நான் கேட்கறது எஃப்ஐஆர் ஏன் போட மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். ஈடி சொல்லுது. ஈடி என்ன? ஈடி வந்து ஒரு அரசு அமைப்பு தானே. ஈடி சொன்னா நாங்க உடனே நாங்க சொல்ற ஈடி கேக்குறானா? நீங்க எஃப்ஐஆர் போட்டா அவங்க சொல்ல போறாங்க, விசாரிக்க போறாங்க, இங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இங்க டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்ல போறாங்க. அவனை எதுக்கு நாங்க எதுக்கு? ஏன்டா எங்கள்கிட்ட அந்த ஈடி வந்தனால தானே இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு வந்தாரு. என்ன அந்த கேஸ் என்னாச்சு? என்னாச்சு? நடக்குது. எப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. நீயும் செத்துருவா, நானும் செத்துருவேன். அது நீங்க காசு வச்சிருக்கீங்க, நடத்துவீங்க கேஸ். நீ வேற சட்டத்துல ஓட்டைகள் இருக்குல்ல, நீங்க கொண்டு வந்துருவீங்க. மானங்கட்ட பயிலுவோம். யாரு? அந்த ஈடி கொள்ள வாங்குற நீங்க மானங்கட்டவர்கள் இல்ல, கொள்ள வாங்குறீங்கன்னு சொன்னவங்க மானங்கட்டவங்களா? இங்க பாரு, இந்த அமித்ஷா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், சரி, மோடிஜி, இந்த 3 ஜியும் சேர்ந்து பண்ற இந்த அட்டூழியம் அடாத்து அவனுக்கு. அதே போல இங்க கருணாநிதி பண்ண அட்டூழியங்கள் என்ன, உதயநிதி பண்ற அட்டூழியங்கள், தயாநிதி பண்ற அட்டூழியங்கள், வேற என்ன நிதியா இருக்கு? எல்லா நிதியும் எங்கள்கிட்ட தானே இருக்கு. வேற என்ன நிதி இருக்கு? விட்டுட்டேன். அடுத்து வரப்போக இன்ப நிதி பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், இதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்ள. பார்க்கட்டும்டா, பாத்துக்கலாம். ஒரு கையை என்னத்தை பாக்குறீங்க? ஒரு கையை அண்ணாமலையா நாங்களான்னு பாத்துருவோம். திடீர்னு அண்ணாமலை, சீமான், விஜய் எல்லாம் ஒரு அணில சேர்ந்துடணுமா? என்ன பண்ணுவீங்க? வரட்டும், அண்ணாமலை, விஜய், சீமானு எல்லாம் வரட்டும். யாரு வந்தாலும் என் தலையில ஒண்ணும் இல்ல, புடுங்க போ. அதான் இல்லையா? ஆமா. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க காசு கொடுத்தா? நாங்க எதுக்குடா போய் அது நேரு போய் காசு வாங்கினாருன்னா நம்புவாங்களாடா? சரி, ரைட்டு, நேரு விட்டு. நான் நேரு மேல அந்த எதுக்கு நான் வரல. இன்னொன்னு கேட்கிறேன். அண்ணாமலை இந்த குடும்ப ஆட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்பதான் ஒழிவீங்க? அண்ணாமலைக்கு பொழுது போலேன்னு வச்சுக்கோ, எதையாவது பேசிடுறாரு, புலம்பி தீப்பாரு, உண்மையை பேசிடுறாரு. அவரு நான் போன் அடிச்சு அவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட பேசுனேன், உனக்கு டைம் பாஸுக்கு நாங்க தான் கிடைச்சோமான்னு கேட்கணும். இழுத்து போட்டு அடிக்கிறாரு. இழுத்து போட்டு அடிப்பாரு. இழுத்து போட்டு அடிக்கிறாரு நல்லா. ஆனா கொஞ்சம் கூட அதை காதுலயே வாங்க மாட்டீங்க. அவர் எத்தனை கேள்விதான் கேட்கிறாரு. அவர் எத்தனை கிறுக்க இந்த நாட்டுல நிறைய கிறுக்கிங்க உருவாயிட்டானுங்க. அந்த கிறுக்கிங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் எப்படி நீங்க கேக்குறீங்களா? கிறுக்க மாதிரி தான். சரி, நான் கிறுக்கேன். வேற யாராவது கிறுக்கேன்னு சொல்றீங்க? எல்லாம் கேக்குறேன். யார சொல்றீங்க கிறுக்குன்னு? கேக்குறேன் பூரா கிறுக்க. அண்ணாமலை கேக்குறாரு கிறுக்கா, சீமான் கேக்குறாரு கிறுக்கா, விஜய் கேக்குறாரா கிறுக்கு? கிறுக்குதான். அப்ப நீங்க? நாங்களும் கிறுக்கு தான். உங்களுக்கு பதில் தமிழ்நாடுக்கு உங்க கையில ஆட்சியில கொடுத்தா கிறுக்கு தான். எல்லாரும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால நாங்களும். நீங்க என்னைக்கு பதில் சொன்னீங்க? நான் இதை பண்ணி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லல. என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னேன்? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவீங்க, தெரியாதுன்னு சொல்லுவீங்க, நடக்கும் அப்படிம்பீங்க. வேற என்ன பதில் பேசியிருக்கீங்க? பாரு, சாதியா இருக்காங்க, இப்போ ஏழை கேட்கறாங்க கேட்டா அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், ஒன்றிய அரசு எடுக்கும். இதெல்லாம் ஒன்றிய அரசு பண்ணணும். வேற ஏதாச்சும் முக்கியமானது இல்ல, அதை நாங்க தான் பண்ணுவோம். ஏன் தான் இப்படி அக்கப்போர் பண்றீங்க தமிழ்நாட்டு மக்களை? என்ன வேணாலும் பேசு. தமிழ்நாட்டு மக்கள் சுயீட்சமா வாழல, எங்க ஆட்சியில தான் வாழல. யார் சொன்னா? யார் சொன்னாவா? நீ இருக்கேடா நல்லா கொழு கொழுக்குன்னு இருக்க, கேமராமேன் அதுக்கு மேல கொழு கொழுன்னு இருக்கா. என்னடா உங்க போட்டோலாம் எடுத்து நாங்க வேலை பார்க்கறோம், நாங்க சம்பாரிச்சு சாப்பிடுறோம். நாங்க எல்லாரும் வேலை பார்த்து தான் சம்பாதிப்பாங்க. அதை தாண்டி எங்களுக்கு வாழ்வாதார ரோடு சரியில்லை, தண்ணி ஒழுங்கா வரல, மின்சாரம் ஒழுங்கா வரல, காலையில டாய்லெட் போய் குளிக்கலையா, தண்ணி வரல, குளிச்சியா குளிக்கலையா, தண்ணி வரலங்கிற குளிச்ச தண்ணி வந்தா குளிக்க முடியும். மூஞ்சிய பார்த்தாலே தண்ணி இல்ல. நான் ஒரு காலத்துல டீ எவ்வளவு குடிச்சேன்? டீ 2 ரூபாய்க்கு குடிச்சேன். இன்னைக்கு டீ 15 ரூபாய் 20 ரூபாய் விக்குது. சீனி எவ்வளவு ஒரு காலத்துல 1 கிலோ? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக. எட்டனா அன்னைக்கு காலையில 8 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணி வெள்ளியும் களை எடுத்தா 8 சம்பளம். சரி, ஏர் பிடிச்சி உழுதாலும் இப்ப எல்லாம் மத்தியானத்தோட வந்தா. நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சம்பளமே அன்னைக்கு 1.5 ரூபா தான் சம்பளம் ஒரு ஏருக்கு. சரி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இன்னைக்கு ஒரு ஏர் உலரவனுக்கு எவ்வளவு? மத்தியானம் 2 மணியோட போயிருவான். களை எடுக்க வர்ற பொம்மநாட்டியே எல்லாம் இன்னைக்கு 800. அதத்தான் மொத்தமா மூடிட்டீங்களே நீங்க. ஏதோ 100 நாள் வேலை அது கொண்டு விவசாயம் பண்றப்பல விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டான், நிலத்தெல்லாம் போட்டுட்டு தரிசா. இப்ப விவசாயமே நடக்குது இல்ல. விவசாயம் அழியறதுக்கு காரணம் நீங்க தான். சரி, நல்லது தானே. விவசாயம் அழிகிறது நல்லதா? ஆமா. சாப்பாடு ஏதாவது சாப்பிடுவீங்க? சாப்பாடு எல்லாம் அரிசி எல்லாம் கிடைக்குதா? ஃப்ரீயா கிடைக்குது அரிசி. ஃப்ரீயா எங்க கிடைக்குது? அதை நகர்த்திடுறீங்களே. ரேஷன்ல கிடைக்குது. அதை நகர்த்திடுறீங்களே வெளி மாநிலங்களுக்கு. ரேஷன்ல கிடைக்குது, போய் வாங்கி. வெளி மாநிலத்துக்கு நகர்த்திடுறீங்க. நாங்க இருந்து வெளி மாநிலத்துக்கு கடத்தி கொண்டு போயிருக்கீங்க. அன்னைக்கு பிடிச்சாங்க, மொத்தமா ஒரு 5 லாரியை பிடிச்சாங்கல்ல. அவனை எல்லாம் என்ன பண்ணாங்க? பிடிச்சது எல்லாம் திமுக காரங்க. எப்படியோ பிடிச்சாச்சு இல்ல. திமுக காரங்கிற அவனை விட்டுட்டாங்களா? கேஸ் போட்டாச்சு இல்ல. திமுக கேஸ் போட்டுருவீங்க.
தம்பி யாரா இருந்தாலும் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். நானா இருந்தால் கூட. அதனால தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இல்ல நண்பர் திரு விஜய் அவருடைய நண்பர் அவரு தானே, சின்ன பிள்ளை தானே. நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன், விஜய்க்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்ல 2026ல? திமுக ஆட்சி கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, கிழக்க உதிக்கிற சூரியன் காலையில மேற்க வருமா அப்படின்னு கேட்கிற. வருமா? அது எப்படி வரும்? வருமே. அப்ப நீ ஒரு படத்துல அஜித் பாடுவாரு, நீ 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 ஊர்ல நீ வச்சுக்கோ, உங்க நாட்டுல வேணா சூரியன் கிழக்கு மேற்கு வாயில வச்ச பேரு தானே, பேரை மாத்தி சொல்லுவான். இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்குன்னு வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சு. ஏன் விஜய் வர்றது அவ்வளவு மான் கொம்பு மாதிரியா? இல்ல கேக்குறேன். அவரு வருவாரு, ஒரு காலத்துல வந்து நிப்பாரு. ஒரு காலத்துலனா நீங்க பண்ற அட்டூழியங்களை தாங்க முடியாம தானே புதுசு புதுசா வர்றாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். என்ன வரட்டும்? கட்சிகள் வரட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு கட்சிகள் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவுக்கு நல்லது, ஆரோக்கியமா. திமுகவுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. அவன் உள்ள ஓட்ட உடப்பான், நாங்க அப்படியே கமுக்க ஜெயிச்சுட்டு போயிருவோம். என்ன மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான். இந்த மதிமுக கட்சியை உடைச்சது நீங்க தானே, மலை சத்தியா வச்சு. ஆமா. அதே மாதிரி பாமக உடைச்சது நீங்க தானே. ஆமா. ஏன் இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்க? உண்டை விட்டுக்கிறேன். இதுதான்டா அரசியல். இந்த கட்சியெல்லாம் ஒரு காலத்துல பாமக ஒரு காலத்துல கூட கூட்டணியில இருந்துச்சு. அரசியல்னா என்ன? இப்படி உடைக்கிறதா? ஆமா. திமுக அப்போ உடையும். திமுக தான் உடைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. வைகோ உடைச்சு தானே போனாரு. சரி, இப்ப அடுத்து எப்ப உடையும்? உடைச்சு போனாரு. அடுத்து எப்ப உடையும்? இப்ப உடையறதுக்கு வழியே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுகளே இப்ப எங்கள்கிட்ட இல்ல. எல்லாம் விலக்கிட்டீங்க, எல்லாத்தையும் நீக்காச்சு. நீங்க பண்ற அட்டுளை நாங்க முடியாம தானே எல்லாரும் போயிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க. நீங்க எப்பதான் வருவீங்க அதுல இருந்து? நாங்க அதுல எதுல தயவு செஞ்சு தாவேக்காவுக்கு போங்களேன் பேசாம. ஏப்பா தாவேக்கா அதே துண்டு போடுறீங்க? ஏன் என்ன எதுக்கு தாவேக்கா போக சொல்றீங்க? ஒரு நல்லவரா இருக்கீங்க, எதுக்கு இந்த கட்சியில இருக்கீங்க அப்படின்னு பாக்குறேன். அங்க போனா மட்டும் என்ன கெட்டவர் ஆயிர போறேன்னா? இங்க நல்லவனா இருக்கேன், அங்க போனா கெட்டவன் ஆயிர போறேன்னா? இன்னும் மேல நல்லவராயிருவீங்க தம்பி. சீமான் கூட போங்க, எடப்பாடி கூட போங்க. இருக்கும் இடத்தில் இருந்தா கருடா சௌக்கியமா. இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதுக்கு அங்கேயே இருக்க கூடாது. பரவாயில்ல போ, காலங்கள் பதில் சொல்லும். காலங்கள் பதில் சொல்லலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.